ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான படமான லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கு படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள அறிவுன்னு ஒரு மரண தண்டனை கைதி இருக்கான். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் ஏன் ஜெயிலுக்கு வந்தான், இவனுக்கு ஏன் கோர்ட் மரண தண்டனை கொடுத்துச்சு, அந்த தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் கிட்ட இவன் பேசக்கூடிய சில உண்மைகள் என்னென்ன, கடைசியில் அறிவோட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையா, தனக்கு தண்டனை கொடுத்த இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இவன் என்னென்ன கேள்விகளை முன்வைக்கிறான், நம்ம நாட்டுக்கு இந்த மரண தண்டனை தேவையா இல்லையான்றதை ரொம்ப எமோஷனலாக விவாதிக்கக்கூடிய படம் தாங்க இந்த லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கோர்ட்டில் ஒரு மரண தண்டனை கேஸ் போயிட்டு இருக்குங்க. குற்றவாளி கொடூரமான கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வக்கீல் ஆதாரத்தோட நிரூபிச்சு இவனுக்கு உடனே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கிட்ட கேட்குறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய லேடி ஜட்ஜ் ஒரு நிமிஷம் அந்த குற்றவாளியை பார்க்குறாங்க. அப்போ அந்த குற்றவாளியும், நான் கொலை பண்ணது உண்மைதான் மேடம், எனக்கு மரண தண்டனை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக சொல்கிறாங்க. அவன் கண்ணில் இருக்கிற வழியை பார்த்த அந்த லேடி ஜட்ஜ் தீர்ப்பை அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்களால தூங்கவே முடியலைங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது, நாளைக்கு ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கடந்த காலத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே சீன் கட் ஆனா 1972 கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரியவர் மார்க்கெட்டுக்கு போய் சில பொருட்கள் வாங்குறாருங்க. அவர் வாங்குறது வேற எதுவுமே இல்லைங்க, நாளைக்கு காலையில் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும், அதுக்கான ஸ்ட்ராங்கான கயிறு சில பொருட்கள் எல்லாம் இந்த பெரியவர் வாங்கிட்டு இருக்காருங்க. இந்த பெரியவர் தான் ஜெயிலில் தூக்கு போடுற ஹேங்மேனுங்க. அதே மாதிரி ஜெயிலில் தன்னோட கடைசி நாளை எண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அறிவு. விடிஞ்சா காலையில் 5 மணிக்கு அவனுக்கு தூக்கு. தனக்கு கிடைச்ச இந்த மரண தண்டனை பற்றி என் தலையெழுத்து அப்படின்ற பேரில் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு தன்னை இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்ட வார்டனுக்கு நன்றி சொல்லிட்டு சாகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி இவன் தூக்கு தண்டனை வாங்குற அளவுக்கு என்னதான் பண்ணான்னு பார்த்தா, ஹீரோ அறிவு ஒரு ஏழை குடும்பத்தில் கஷ்டப்பட்டு படித்த முதல் பட்டதாரிங்க. ஆனால் படித்த படிப்புக்கு சரியான வேலை இல்லை. அறிவோட அப்பா சரியான குடிகாரருங்க. அம்மா கூலி வேலை செஞ்சு கொண்டு வர காசையும் பிடுங்கிட்டு போய் குடிக்கிற ரகம் தாங்க. லட்சுமிகாந்தன் அந்த ஊரில் வட்டிக்கு பணம் கொடுத்து கடனை வசூலிக்கிற பேரில் ஊர் முன்னாடி எல்லாரையுமே அசிங்கப்படுத்துகிற ஒரு கொடூரமான பணக்காரங்க. ஒரு நாள் வீட்டில் சாப்பிட கூட காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது பக்கத்து வீட்டு அண்ணன் ஒரு கோழியை சமைக்க கொடுக்குறாருங்க. அதை சாப்பிட போகும்போது இந்த லட்சுமிகாந்தன் அங்கே வந்து, வட்டி கட்ட காசு இல்லை, உனக்கு கோழி பிரியாணி கேட்குதா, பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. அசிங்கப்பட்டு போன அறிவு அந்த அண்ணன் கிட்ட போய், அண்ணா எனக்கு ஒரு 80 ரூபா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பணம் வேணும்னா இன்னைக்கு நைட்டு என் கூட ஒரு வேலைக்கு வா, 100 ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாருங்க. அந்த அண்ணனும் அறிவை வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மோட்டரை திருட சொல்றாருங்க. அறிவு பதறும் போது அந்த அண்ணன் ஒரு டைலாக் பேசுறாருங்க. அறிவு உங்ககிட்ட நிலத்தை பிடுங்கி வச்சிருக்கானே அந்த லட்சுமிகாந்தன், அவன் தான் இந்த ஊர்லயே பெரிய திருடன், அவன்கிட்ட இருந்து திருடுறது தப்பே கிடையாது, கீதையில கூட சொல்லியிருக்கு, எது தேவையோ அதுதான் தருமோ அப்படின்னு. அவர் சொன்னதை கேட்டு வேற வழியே இல்லாம குடும்ப சூழ்நிலைக்காக அறிவு அன்னையில இருந்து திருட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா திரும்பவும் ஜெயில தாங்க காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஜெயில் அதிகாரி அறிவோட தண்டனை பத்திரத்தை வாட்சி காட்டுறாரு. நீ லட்சுமிகாந்தன் வீட்டில் திருட போனப்போ பயத்தில் அவரை குத்தி கொலை பண்ணிட்டு செவரு ஏறி குதிச்சு ஓடிட்ட அப்படின்னு வாசிக்க அறிவு சிரிக்கிறாங்க. சார், கவர்மெண்ட் தப்பு பண்ணாதுன்னு நினச்சிங்களா? நான் பயந்து ஓடலை சார், நானே தான் சார் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டரானேன், ஆனால் அரசாங்கம் என்ன ஓடி ஒளிஞ்சதா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அதிகாரி, உன்னை பார்க்க உன்னோட அம்மா, ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அறிவு தான் ஒய்ஃப் குழந்தைங்களை பார்க்க மறுத்துட்டு அம்மாவை மட்டும் பார்க்குறாங்க. அம்மாவும் கதறி அழுதுட்டு அவனுக்கு கடைசி முறையாக பால் ஊற்றுறாங்க. அப்போ அறிவு அந்த அதிகாரி கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட செம்ம ஹைலைட்டுங்க. சார், நான் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கொலை பண்ணது உண்மைதான், ஆனால் இந்த அரசாங்கம் எனக்கு மரண தண்டனை கொடுத்து 3 வருஷமாக என்னை சாகடிக்க போகிறத பற்றி யோசிக்க வச்சு மன ரீதியாக என்னை சித்திரவதை பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி என் உடம்பு நல்லா இருக்கான்னு டாக்டர் வச்சு செக் பண்ணி கடைசியாக தூக்கில் போடுது, இதுக்கு பேர் கொலை இல்லையா சார்? அரசாங்கம் பண்ணுற கொலைக்கு யார் தண்டனை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்படி நம்ம அறிவு கேட்ட கேள்விகளுக்கு அதிகாரிகளால் பதிலே சொல்ல முடியலங்க. இங்கே தான் விழுது பலமான இன்டர்வல் கார்டு. அப்படியே கட் பண்ணா காலையில் 5 மணி ஆக போகுதுங்க. டாக்டர் வந்து அறிவோட உடம்ப செக் பண்ணும்போது அறிவு கேட்குறான், ஒரு டாக்டர்னா உயிரை காப்பாற்றணும் சார், ஆனால் நீங்கள் என் உடம்பு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்னை சாகடிக்கிறதுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அறிவு தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் நடந்து போகும்போது அவனுக்கு தான் ஒய்ஃப் கூட நடந்த காதல் கதையெல்லாம் ஞாபகம் வருதுங்க. கர்ப்பமாக இருக்கிற தான் ஒய்ஃப், நம்ம நிலப்பத்திரத்தை மட்டும் அந்த லட்சுமிகாந்தன் கிட்ட இருந்து திருடிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் திருட்டு தொழிலை விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்காக அன்னைக்கு நைட் அறிவு லட்சுமிகாந்தன் வீட்டுக்குள்ள தனியா போறாங்க. அங்க போனப்போ அந்த வீட்டில் வேலை செய்யற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட லட்சுமிகாந்தன் தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. அதை பார்த்து வெறியான அறிவு அவனை தடுத்து சண்டை போடுறான்.
லட்சுமிகாந்தன் திமிரா பேசவே கோபத்தோட உச்சிக்கே போன அறிவு கத்தி எடுத்து அவனை குத்தி கொலை பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அங்கிருந்த எல்லா ஏழைகளோட நிலப்பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து தான் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகுறாங்க. இப்போ தூக்கு கயிறு அறிவோட கழுத்துல மாட்டப்படுது. கரெக்டா அந்த நேரத்துல ஜெயில பவர் கட் ஆகுதுங்க. பவர் வந்ததும் பார்த்தா அறிவை காணோம். அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. ஆனா நம்ம எல்லாருமே அறிவு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது தாங்க அங்க கொடுக்குறாங்க ஒரு ட்விஸ்ட். அது எல்லாமே அறிவோட கற்பனை மட்டும் தாங்க. நிஜத்துல அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுடுச்சுங்க. இப்ப திரும்பவும் பிரசன்ட் டைமுக்கு வந்தா அந்த லேடி ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அவங்க வேற யாருமே இல்லைங்க. அன்னைக்கு லட்சுமிகாந்தன் கிட்ட இருந்து அறிவு காப்பாத்தினாரே அந்த சின்ன பொண்ணு தாங்க இப்ப ஜட்ஜா மாறி உட்கார்ந்துருக்காங்க. அறிவோட மரண தண்டனைக்கு பின்னாடி இருந்த நியாயத்தை அன்னைக்கு இந்த கோர்ட் பார்க்காம தீர்ப்பு கொடுத்துடுச்சு. ஆனா இன்னைக்கு தான் முன்னாடி நிக்கிற குற்றவாளிக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கறத தீர விசாரிச்சு தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அந்த லேடி ஜட்ஜ் முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்றதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கு படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மரண தண்டனை உண்மையிலேயே தேவையா இல்லையா? உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.